ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த நிறுவனமான டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது டிஎஃப்சிசிஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் அண்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த போஸ்டிங்கு தான். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தேதிகள் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஜனவரி 2025 அப்பயே ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 16 2025 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுற டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 23 பிப்ரவரியிலேருந்து 27 பிப்ரவரி 2025 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிபிடி, இது ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ் தான், எக்ஸாக்ட் டேட் வந்து சொல்லலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுமே இருக்குது. அது வந்து பாருங்கள் அக்டோபர் அல்லது நவம்பர் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே டென்டேட்டிவ் தான், இந்த மூணுமே. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணாலே டேரெக்டாக அப்ளை பண்ணுற இடத்துக்கு வந்து போயிடும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது கொரிஸ் இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் டேயில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு இந்த டிஎஃப்சிசிஐஎலோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் டைம் டு டைம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து சேருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேகன்சி டீல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் 50,000 1,60,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேகன்சி தான். யூஆர் கோட்டாக்கு வந்து 1 வேகன்சி, ஓபிசிக்கு வந்து 2 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிடபிள்யூடி கேட்டகரி வந்து வேகன்சி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஆர் கோட்டாக்கு 1, எஸ்டிக்கு 1, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து 30,000 1,20,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 36 வேகன்சி. எக்ஸிக்யூட்டிவ் சிவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இதில் யூஆர் கோட்டாக்கு 16 வேகன்சி, எஸ்சிக்கு வந்து 5, எஸ்டிக்கு 3, ஓபிசிக்கு 9, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டதுக்கு வந்து 2 வேகன்சியும், எக்ஸைஸ் மேனுக்கு வந்து 5 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மொத்தம் 36 வேகன்சி. அப்புறம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ ஃபுல் டைம் சிவில் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? சிவில் இன்ஜினியரிங்கில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, இல்லை பப்ளிக் ஹெல்த், அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ், இந்த மாதிரி வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் 60%. சரிங்களா? மினிமம் 60% நீங்கள் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவில் எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவில் சிவில், இது வந்து எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 64 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் யூஆர் கோட்டா 28, எஸ்சிக்கு 11, எஸ்டிக்கு 5, ஓபிசிக்கு 14, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 6, பிடபிள்யூடிக்கு வந்து 3, எக்ஸர்விஸ்மேனுக்கு வந்து 9 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கல்வி தகுதி வந்து பாருங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் சார்ந்து நீங்கள் இந்த கோர்ஸ்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற கோர்ஸ் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்கில் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 வேகன்சி. இதில் யூஆருக்கு 28, எஸ்சிக்கு 9, எஸ்டிக்கு 7, ஓபிசிக்கு 23, இடபிள்யூஎஸ்க்கு 8, பிடபிள்யூடிக்கு 3, எக்ஸர்விஸ்மேன் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம், அதாவது 3 இயர்ஸ் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் உங்கள் கோர்ஸ், ஓகேங்களா, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் குரூப்பில் இருக்கிற கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருப்பீங்க. ஸோ தெளிவாக அந்த கோர்ஸ்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் படித்தவங்களாம் வந்து எலிஜிபிள் தான். அப்புறம் மினிமம் பர்சன்டேஜ் வந்து 60% சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் 16,000 45,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 464 வேகன்சி. யூஆர் கோட்டாக்கு 194 வேகன்சியும், எஸ்சிக்கு 70, எஸ்டிக்கு 32, ஓபிசிக்கு 122, அப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு 46, பிடபிள்யூடிக்கு 33, எக்ஸர்விஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 113 சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 1 இயர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் சொல்லுவாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் சார்ந்து. சரிங்களா? சிசிடபிள்யூன்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலோ 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலோ இல்லை ஐடிஐ வந்து முடிச்சிருந்தாலோ நேஷ்னல் லெவல்லையும் சரி இல்லை ஸ்டேட் லெவல்லையும் சரி ஐடிஐ வந்து முடிச்சிருந்தாலோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 60% வந்து மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. இந்த டேபிளில் என்னென்ன அப்ரிவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ரிவேஷன்ஸ்க்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க டவுட் இருந்தால். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேபிள்லேயே வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அந்தந்த போஸ்டிங்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? அதிகமாகவும் ஆகலாம், இல்லை குறைவாகவும் ஆகலாம். சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியில் வரீங்களோ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 16, 2025 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் எம்இ எம்டெக் அவங்க சொன்ன அந்த ரிலவெண்ட் டிசிப்ளினை வந்து முடிச்சிருந்தாலும் நீங்களுமே அப்ளை பண்ணலாம். அதாவது டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் லேட்டர் என்ட்ரி இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதை தான் தெளிவாக அகைன் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும். சரிங்களா? பிஇ பிடெக் டிகிரி படிச்சிருக்கேன், எம்இ எம்டெக் வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சொன்ன டிசிப்ளின் வந்து கரெக்டாக அதுக்கு லெவன்ட்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சிஜிபிஏ கால்குலேட் பண்ணுற அந்த கைட்லைன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 4 இயர்ஸ் தான், அந்த 4 இயர்ஸ் கோர்ஸ் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலுமே சரி, பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, அதுலேயுமே நீங்கள் மினிமம் 60% செக்யூர் பண்ணியிருக்கணும் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள். அங்கே என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்களோ, கல்வி தகுதி சொல்லியிருக்காங்களோ அந்த கல்வி தகுதியை முடிச்சவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் வந்து டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் கொடுத்த மாதிரி இருக்கணும், இல்லை நேஷ்னல் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ நீங்கள் வந்து முடிச்சிருக்க மாதிரி தான் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைனா நீங்கள் நாட் எலிஜிபிள்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜருக்கு 18லேருந்து 30 வயசு, எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு 18லேருந்து 30 வயசு, எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. சரிங்களா? எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் சொல்லியிருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2025 அதன்படி தான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாலாம் கால்குலேட் பண்ணுவாங்க. அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த நிறுவனத்தில் டிஎஃப்சிசிஐஎல் இந்த நிறுவனத்திலே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் பற்றினக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான கைட்லைன்ஸ் ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் அலோவன்சஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்சிசிஐஎல் நிறுவனம் வந்து எங்கே இருக்குதோ இந்தியா முழுவதும் அங்கே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வில்லிங் இருக்கிற கேண்டிடேட் மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட்டுக்கு மொத்தம் 5 போஸ்ட்டுக்கு இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ் மட்டுமே 3 போஸ்ட்டு. இதில் மல்டி டாஸ்கிங் தவிர சரிங்களா மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து 4 ஸ்டேஜ். ஓகேங்களா? அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கிடையாது, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மட்டும்தான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இருக்குது. அப்போது ஆக மொத்தத்தில் 2 சிபிடி இருக்குது, சிபிடி 1 சிபிடி 2 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாம் இருக்குது. ஆனால் எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1 சிபிடி 2 இருக்குது. அப்புறம் பிஇடி ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்புறம் எக்ஸாம் பிளான் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துங்க. சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் நேச்சர் அது வந்து அவங்க டிசிஷன் பண்ணிப்பாங்க. சிபிடி 2க்கான விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ சிபிடி 1 வந்து முடிஞ்சிச்சுன்னா சிபிடி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ் இப்போ வேகன்சி ஒரு வேகன்சிக்கு 20 பேர்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்களாம். அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 3 பேர்னு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1/4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா
சிபிடி 1க்கான அந்த எக்ஸாம் பிளான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 5 டாபிக் சொல்லியிருக்காங்க. 5 டாபிக் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் வந்து எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 90 மினிட்ஸ் டைம் தருவாங்க. பீரியாடிக் கேட்டகரிக்கு மொத்தம் 120 மினிட்ஸ் டைம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இந்த டேபிள் தான். என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. மொத்தம் 120 மினிட்ஸ் தருவாங்க. பீரியாடிக் கேட்டகரிக்கு மட்டும் 160 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னக்சர் 4ல் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு கட் ஆஃப் மார்க்னு சொல்லிட்டு எதுவும் இங்கே இப்போதைக்கு சொல்லலை. மினிமம் குவாலிஃபைங் மார்க்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லேட்டராக வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் கட் ஆஃப் மார்க் வந்து லேட்டராக தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஸ்க்கு வந்து 40%, எஸ்சி ஓபிசி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30%, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25%ன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முடிஞ்சால் தான் தெரியும். சரிங்களா? செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கெலாம் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த சிபிடி 1 முடிஞ்சால் தான் தெரியும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கிடையாது. மினிமம் குவாலிஃபைங் மார்க் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கில் வந்து 2% மார்க் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமினேஷன் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்கள் மார்க் வந்து டையில் முடிஞ்சுன்னா என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கான ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்சர் கீ விடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ரைஸ் பண்ண அப்ஜெக்ஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபீஸுமே ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கிளியராக கொடுத்துருக்கோம். நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் தான் மேல் கேண்டிடேட்டுக்கு எப்படி, அப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரா 6.0 வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரெக்னென்ட் ஃபீமேலுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியன் ரயில்வே மெடிக்கல் மேனுவல் வால்யூம் 1 வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். சாப்டர் 5 வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது பேரா 2.1, 2.2, 2.3 சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த மேனுவல் டவுன்லோட் பண்ணி தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் எக்ஸாம் சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து நடக்குது. அப்ளை பண்ணும்போது ஒரு 3 ப்ரிஃபரன்ஸுங்களா 3 ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் அலர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த சென்டர் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த சென்டர் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி வந்து பாருங்கள் டெல்லி, அப்புறம் கொல்கத்தா, மும்பை, சென்னை இங்கே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிபிடி 2. சரிங்களா? ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டெல்லி இல்லைனா என்சிஆரில் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதாவது எக்ஸாம் சென்டர் வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்லாம் நாங்கள் தர மாட்டோம். அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணது தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாவும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாவும் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துங்க. ஒன்லி ஆன்லைன் மோடு தான். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் யூஆர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் 100 ரூபாய் வந்து அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே நான் ரீஃபண்டபுள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும். சரிங்களா? அதையும் நோட் பண்ணுங்கள். ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா நோட்டிஃபிகேஷனும் சொல்கிற விஷயம் இதுதான். அப்புறம் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயிலையும் லிங்க் கொடுப்பாங்க. அப்புறம் இல்லைனா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் டிஎஃப்சிசிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிடி 1க்கும் சரி, சிபிடி 2க்கும் சரி, எதுக்கும் சரி. சரிங்களா? அதையும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேரியர் செக்ஷனல் டிஎஃப்சிசிஐஎலோட
கேரியர் செக்ஷனை டைம் டு டைம் செக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் ஸ்கேம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணும்னா நீங்கள் வந்து இதில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக்ஸ்க்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கங்க. அதாவது சிபிடி 2க்கு இதெல்லாம் சிபிடி 1க்கு வந்து முன்னாடியே இருக்குது, சிபிடி 2க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் போஸ்டிங் வைஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அன்னெக்சர் ஃபைலை இதையுமே ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்சிசிஐஎல் இந்த நிறுவனம் அறிவிச்சிருந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் சார்ந்த நிறுவனம். இவங்க அறிவிச்சிருந்த இந்த ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் எம்டிஎஸ் இந்த வேலை வாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 16, 2025 இன்னும் சில நாள் தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் மீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.